பனி படர்ந்த இமயமலை சிகரங்களின் உச்சியில் ரியான் என்ற பனிச்சிறுத்தை வாழ்ந்து வந்தது. வலிமையும் கம்பீரமும் கொண்ட ரியான் ஒரு நாள் தற்செயலாத ஒரு பள்ளத்தாக்கில் மேய்ந்து கொண்டிருந்த சீனா என்ற பனிவரி குதிரையை பார்த்தது. வழக்கமாக வரி குதிரைகள் பனிச்சிறுத்தைகளுக்கு இரைதான். ஆனால் சீனாவின் உடலில் இருந்த அந்த பனி போன்ற வெள்ளை நிற கோடுகளும் அதன் மிரண்ட கண்களும் ரியானை ஏதோ செய்தது. ரியான் தன்னை ஒரு வேட்டைக்காரனாக காட்டிக்கொள்ளாமல் சீனாவிடம் அன்பை பொழிந்தது. காட்டின் விதிகளை மீறி தன் உணவை கூட மறந்து சீனாவை பாதுகாக்க தொடங்கியது. உன்னை நான் காதலிக்கிறேன். உனக்கு என்னுடன் வாழ்வதில் சம்மதமா? வரிக்குதிரை உனக்கு என்றுமே இரைதான். அவள் உனக்கு காதலியாக முடியாது. மற்ற சிறுத்தைகள் ரியானை பார்த்து கேலி செய்தன. நாம் இருவரும் வேறு உலகத்தைச் சேர்ந்தவர்கள். ஒரு வேட்டைக்காரனுடன் என்னால் வாழ்நாள் முழுவதும் அச்சமின்றி வாழ முடியாது. நீ என்னுடன் கூட இருந்தால் என்னால் எதையும் மாற்ற இயலும். நாம் இருவராலும் வாழ்நாள் முழுவதும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ இயலும். காதல் தோல்வியால் ரியானின் உலகம் இருண்டது. காட்டின் ராஜாவாக இருந்தவன் தன் அடையாளத்தை இழந்ததாக உணர்ந்தான். சீனா இல்லாத அந்த பனிமலை அவனுக்கு வெறும் சுடுகாடாக தெரிந்தது. ஒரு பனிப்பொழிவு மிகுந்த இரவில் ரியான் அந்த உயரமான சிகரத்தின் விளிம்பிற்கு சென்றது. உயிராக நினைத்தவள் அருகில் இல்லாத போது இந்த உயிர் எதற்கு என்ற விரக்தியில் ரியான் அந்த மலை உச்சியிலிருந்து குதித்து தன் உயிரை மாய்த்து கொண்டது. நீதி. காதல் என்பது அழகான உணர்வுதான். ஆனால் அது தோல்வியடையும் போது உயிரை மாய்த்துக் கொள்வது தீர்வல்ல. இயற்கையின் விதிகளை மீறி நாம் எடுக்கும் சில முடிவுகள் வலியில் முடியலாம். அந்த வலியை தாங்கும் மனப்பக்குவமே வாழ்க்கைக்கு தேவை.